வேக வச்ச முட்டையை அப்படியே சாப்பிட விரும்ப மாட்டோம். கொஞ்சம் மசாலா சேர்த்து டேஸ்ட்டாகவும் ஃப்ரை பண்ணி சாப்பிட தான் விரும்புவோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 7 முட்டையை வேக வச்சுக்கிறேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் மிளகு, சீரகம், தனியா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, புதினா, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். புதினா, கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டா போதும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் வேக வச்ச 7 முட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் முட்டையை நல்லா வறுத்துக்கிறேன். முட்டை இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இப்போ வெங்காயம், இடித்த பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கலாம். வதக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வடித்த பொடி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மின்ட் எக் பெப்பர் ஃப்ரை டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.